கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருச்சியை சார்ந்த ஜோசப் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெப விண்ணப்பம். என்னுடைய மகனுக்கு 36 வயதாகிறது. மகனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா, தீமையான எல்லா காரியத்தையும் நன்மையாய் மாற்றி கொடுக்கும்படியா, மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியா, மகனுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஆமென். நம்ம இணைந்து அன்பு சகோதரர் ஜோசப் அவங்களுடைய குடும்பத்திற்காக, விசேஷமாக அன்பு மகனுக்காக மிகுந்த கர்ஷனையோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, திருச்சியை சார்ந்த அன்பு சகோதரர் ஜோசப் அவங்களுடைய அன்பு மகனுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். மகனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னேன். யோபு 42:2 நான் சக்காலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொன்னேன். நீர் மகனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்த உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எல்லா நன்மைகளும் திரும்ப கிடைக்கும். எல்லா நன்மைகளும் திரும்ப கிடைக்கும். அப்படின்னா இதில் இன்னொரு வார்த்தை இருக்குது. என்னென்ன நன்மைகள்லாம் தொலைந்து போனதோ, என்னென்ன நன்மைகளையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, என்னென்ன நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, அத்தனை நன்மைகளையும் திரும்ப திரும்ப கர்த்தர் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான். நம்முடைய தேவன் திரும்ப கொடுக்கிற தேவன். பாருங்கள், 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1 27 வசனம் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்திங்கன்னா நிறைய ரகசியம், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மாத்திரமல்ல, சகல யூத ஜனங்களும் அவருடைய மனைவி பிள்ளைகளை இழந்து போனார்கள். அந்த அதிகாரத்தில் அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை கொள்ளையடித்து விட்டார்கள், சிக்லாக்க. ஸோ தாவீது அழுகிறதற்கு, சத்தமிட்டு அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் 1 சாமுவேல் 30:4 அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுகிறான். அப்போ தாவீதுடைய இருதயத்தினுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? இப்போ இது தாவீதுடைய இருதயத்தினுடைய வேதனை. இன்னும் ஜனங்கள் தங்களுடைய குடும்பத்தை இழந்தாங்கள்ல, அவங்களுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் தாவீதை கொலை செய்யும்படிக்கு கல்களை எடுத்துக்கொண்டு தாவீதை நெருக்கினார்கள். 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். நான் சொல்லட்டுமா? நீங்கள் எதை இழந்திருந்தாலும் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. நீங்கள் இழந்த காரியத்தை திரும்ப கர்த்தர் உங்களுக்கு பல மடங்காக கொடுப்பா. வேதம் சொல்லுது, திடப்படுத்தின பின்பு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். இப்போ திடன் வந்துட்டு, என்ன திடன்? இழந்ததெல்லாம் என் தேவன் எனக்கு திரும்ப கொடுப்பாருங்கிற திட நம்பிக்கை வந்துச்சு. ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 30:8 சக்கலத்தையும் திருப்பிக் கொள்வாய்,
உண்மையாகவே பிரியமானவர்களே, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். எந்த நன்மையை இழந்தீங்களோ அந்த நன்மையை திருப்பிக் கொள்வீர்கள். சர்வப்பிரகாரமான நன்மையா, குடும்பத்துக்குரிய நன்மையா, பிள்ளைகளுக்குரிய நன்மையா, ஊழியத்துக்குரிய நன்மையா, உங்களுடைய தொழில் துறைகளுக்குரிய நன்மையா, என்ன நன்மையை நீங்கள் இழந்தாலும் அத்தனை நன்மைகளையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. நான் சொல்லட்டுமா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைந்து போவதே இல்லை. இதுதான் கீவேர்டு. இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணுமா? கர்த்தரை தேடுங்க. அதுதான் வேதம் சொல்லுது. யோசித்து பாருங்கள், அந்த யுத்த காலத்தில் தாவீது கர்த்தரை தேடினான். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், திரும்ப பெற்றுக்கொள்வேனா? ஆண்டவர் தேடினவனால தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தை, சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஆண்டவர் சொன்னது தான். ஒரு ஃபேமிலி தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக அவங்களுடைய நகைகளை எல்லாம் கூட்டுறவு பேங்கில் வச்சுருக்குறாங்க. அங்கே இங்கேன்னு சொல்லி மொத்தமாக ஒரே இடத்துல வைக்காமல் கூட்டுறவு பேங்காக பார்த்து வச்சுருக்குறாங்க. அரசாங்கம் சொல்லிச்சு, கூட்டுறவு பேங்குடைய எல்லா கடனும் தள்ளுபடி. யோசித்து பாருங்கள், அந்த மகளுடைய தகப்பனாருடைய இருதயம் மிகுந்த மகிழ்ச்சி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் நினைச்சு பார்க்காத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு தீமை செய்த சகோதரர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் இப்போ எப்படி நடந்துகிட்ருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா? வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் ஒருவேளை தீமை செய்தால் கூட அது நன்மையாக கத்த முடிய பண்ணினார். நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனும் பிசாசும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. அத்தனையும் கர்த்தர் எஸ்தர் 9:1 பின்பகுதியில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதே மாதிரி உங்களுக்கு வந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றிவிட்டார். மொர்தெகாய்ங்கிற தெய்வ மனிதன் குரோதமாய் ஆமான் என்கிற ஒரு துரோகி எழும்பி வேலை செய்கிறான். ராஜாவை பார்த்து தந்திரமாய் மொர்தெகாய்க்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நடந்தது, அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எதை இழந்தீங்களோ அதை திரும்ப நீங்கள் பெறுவீங்க. செபிக்கலாமா? தகப்பனே, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்துள்ளோம். இவர்கள் இழக்காதபடி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே. ஆமென், ஆமென். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.